டாக்டர் பிரதீக் ஜோஷி கடந்த 6 வருடங்களாக லண்டனில் வசித்து வந்தார். தனது மனைவிக்கும் இந்தியாவில் தங்கியிருந்த 3 இளங்குழந்தைகளுக்கும் வெளிநாட்டில் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் நீண்ட காலமாக கனவு கண்டார். பல வருட திட்டமிடல், ஆவணப்படுத்தல் மற்றும் பொறுமைக்கெல்லாம் பின்னால் அந்த கனவு இறுதியாக நனவாகியது. சில நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி ஒரு மருத்துவ நிபுணர், அவர் பெயர் கோமி வியாஸ், இந்தியாவில் தனது வேலையை ராஜினாமா செய்தார். எதிர்காலத்தை எதிர்பார்த்து விடைபெற்றனர். அன்றைய நாள் காலை எதிர்பார்ப்பு, உற்சாகம் மற்றும் திட்டங்கள் நிறைந்த அவர்கள் 5 பேரும் ஏர் இந்தியா 171 என்ற விமானத்தில் லண்டன் பயணிப்பதற்காக எண்ணினார்கள். செல்ஃபி எல்லாம் எடுத்து உறவினர்களோடு பரிமாறியதன் பின்னால் புதியொரு வாழ்க்கைக்கான தொடக்கம் இதுதான் என்ற அடிப்படைதான் அவர்களுடைய அந்த உற்சாகத்தின் காரண கருத்தாவாக இருந்தது. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் மழலைகளின் முகத்தில் உள்ள சிறப்புகளும். அவர்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. சில நொடிகளில் வாழ்நாள் கனவுகள் சாம்பலாக மாறியது. இது நினைவூட்டல் மட்டும்தான். வாழ்க்கை அது நிரந்தரமற்றது. நீங்கள் கட்டும் அனைத்தும், நீங்கள் பயணிக்கும் வாகனங்கள் உட்பட, நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக சேகரித்திருக்கிற அத்துணை சொத்துகளும் ஒரு நாள் அடையாளம் இல்லாமல் போகும் என்ற உண்மை மட்டுமே எஞ்சியது.